இந்த காலவெளியிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் தேவன் நோக்கி பார்த்த வேளையிலே தேவன் நினைப்பூட்டின ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கடந்த 2 வாரங்கள் காலேபுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்ட எபிரோனை குறித்த ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். அந்த எபிரோனை பெற்றுக்கொண்ட காலேபுடைய வாழ்க்கை குறித்து கடந்த வாரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். முதல் வாரத்திலே இந்த மாதத்திலே தேவன் சொன்ன வார்த்தை, யோபு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்ன வார்த்தையை சொல்லி ஆண்டவர் என்னென்ன காரியங்களை குறித்த காரியம் நிறைவேற்றினார் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாய் தேவ சமூகத்திலே யோசித்த வேளையிலே, தேவ நோக்கி பார்த்த வேளையிலே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தையை தேவன் நினைப்பூட்டி அதே இந்த காலவெளியோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனிடத்திலே பாரப்படுத்தினார். அப்போஸ்தலர் வழி 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒருமித்து வாசிக்க போகிறோம். மிக முக்கியமான வார்த்தை கர்த்தர் இந்த காலவெளியிலே இதன் மூலமாய் நம்மோடு பேசும்படியாய் நம்மோடு ஈடுபடும்படியாக தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எல்லாம் கொஞ்சம் வாய்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் சொன்னேன், தாவீது யோபு சொன்னான் எனக்கு குறித்திருக்கதை நிறைவேற்றுவான் சொன்னான். இந்த காலவெளியிலே பவுலுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு காரியம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே என்ன செய்யும்? நடக்கும். அது அப்படியே நடந்தது. இந்த சரித்திரத்தை மாத்திரம் வைத்து நான் உங்களுக்கு பேச விரும்பவில்லை. இதனுடைய பகுதி மிக விரிவாய் சொல்லக்கூடிய பகுதி. இதை ஆதாரமாய் கொண்டு ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்பதை சில திருஷ்டாந்தத்தின் மூலமாக இந்த காலவெளியிலே உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். பவுலுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே ராஜாவுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக எனக்கு சாட்சி பகர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தான். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:21 பவுல் சொன்ன காரியம். பவுலே திடன்கொள், நீ எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் எனக்கு என்ன செய்யணும்? சாட்சி. இதைத்தான் ஆண்டவர் அவர் நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்ன எருசலேமிலே சாட்சி கொடுக்கிறான். பல உபத்திரவங்கள், பல பாடுகள். ஆண்டவர் சொன்ன காரியம், நீ இங்கு மாத்திரமல்லப்பா, எங்க சாட்சி கொடுக்க வேண்டும்? ரோமாவிலே ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அவருக்குமாய் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதற்கு விரோதமாய் அல்லது தடையாய் ஏற்பட்ட பல காரியத்தை நான் வேதத்திலே நான் பார்க்க முடியும். இந்த சூழ்நிலை 27ஆம் அதிகாரத்திலும் ரோமாவரிக்கு அவர்கள் கப்பலிலே போகும் பொழுது ஆரம்பத்திலிருந்து நடந்த காரியங்களை நான் பார்க்கிறோம். அப்படி முடிவாய் அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்ன செய்யல? இல்லை. 20ஆம் வசனத்தின் பின்புறம் சொல்லப்படுகிறது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் என்ன செய்றாங்க? அற்று போயிடுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் சொன்னான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அது என்ன செய்ய? நிச்சயமான செய்யும், நடக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் இந்த காலவெளியில் தேவன் நினைப்பூட்டுகிற வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அது நிச்சயமாகவே என்ன செய்யும்? நடக்கும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாம் மாறி போகலாம், ஆனா நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது, பின்னால பகுதியில் பார்த்தீங்கன்னா மெலித்தா தீவிலே கப்பல் உடைந்து போய் நிலைமையை பார்க்கிறோம். விஷப்பூச்சி கடித்ததை பார்க்கிறோம். அந்த நூற்றுக்கு அதிபதியின் மற்ற சேவகன் அவனை கொன்றுவிடும் என்று திட்டமிட்டதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்று நடக்கல. தேவன் சொன்னபடியே அவன் ரோமாவிலே அவன் சென்றடையத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காலவெளியில் சொல்லுகிற
வார்த்தை தைரியப்படுத்துமாய் சொல்கிறார். என்ன வாக்குத்தத்தங்களை அல்ல என்ன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு எப்ப கொடுத்தாலும் தெரியாது. ஆண்டுகள் பல ஆகலாம், சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நடக்காது என்று நம்ம இருக்கலாம். ஆனால் அந்த காலில் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே என்ன செய்யும், நடக்கும். அதுல எந்த மாற்றம் இருக்க போறதில்லை, எந்த மாற்றமும் இருக்க போவதில்லை என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 38 அதிகாரம் 15 வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். ஏசாயா 38 அதிகாரம் 15 வசனம். அவர் எனக்கு என்ன செய்தாரா, வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாக என்ன செய்தாருங்க, செய்தார். நல்லா கவனிக்க முடியும். ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்கிறது மாத்திரமல்ல, அதை அப்படியே என்ன செய்வாராங்க, நிறைவேற்றுகிற தேவன். எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே என்ன செய்தாருங்க, செய்தார். அவே இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமா என்ன செய்வாராங்க, செய்வார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சூழ்நிலை பார்க்கும் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், மனம் தளர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த காரியங்கள் உங்களை மனம் தளர பண்ணியிருக்கலாம், அதில் நம்பிக்கையை இழக்க பண்ணியிருக்கலாம், விசுவாசத்தை குன்றி போக பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த காலில் கர்த்தர் ஒரு முறையோட தூண்டி விடும்படி செய்கிறார். அவர் சொன்ன பிரகாரமாகவே என்ன செய்யும், நடக்கும், நடக்கும். இது 27 வாசிங்கன்னா, காற்று அடித்தது, எதிர்காற்று வந்தது, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம், எல்லாம் சொல்லப்பட்டுகிறது. ஆனா என்ன வந்தாலும் அவன் சொன்னா, நல்ல சூழ்நிலை அல்ல, மிக இக்கட்டான ஒன்று சொன்னா, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமா என்ன செய்யும், நடக்கும். ஆகவே இந்த காலவெளியிலே இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம், விசுவாசிப்போம். நாம் இருக்கிற நிலைமையை பார்த்து புலம்புகிறதல்ல, குறை சொல்லுகிறதல்ல, குற்றம் சாட்டுகிறதல்ல. எனக்கு ஆண்டவர் சொன்ன பிரகாரம் என்ன செய்யும், நடக்கும். என்னாமதி புத்தகம் 23 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும். அப்ப என்ன சொல்லப்படுது, அவர் சொன்னா நிச்சயமா நிச்சயம் அவர் செய்வார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். பல குறிப்பிட்ட வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே தக்க வைக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போறதில்லை. நீ பல நேரங்களில் காலையில் பார்க்கும், இப்படி நடக்கும், இது என்ன சம்பவிக்கும், இது ஆகமா என்று சொல்லுகிற நிலைமை. ஆனா அந்த காலகட்டத்தை சொல்றாரு, உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரார்த்தனை செய்யும், நடக்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, அவர் வசனித்தும் என்ன செய்வாராங்க, நிச்சயமாய் நிறைவேற்றுவார். வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர், எனக்கு சொன்னதை செய்கிற கர்த்தர். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 வசனத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. லூக்கா, தேவதூதன் 35 சரி, நல்லா கவனிங்க. தேவதன் சொல்லிவிட்டான். இப்ப சொன்ன வார்த்தைகள் இயற்கைக்கு மாறாக அல்லது நம்ப தகாதவிலாய் காணப்படுற நிலைமை. கன்னி பெண்ணாகிய மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். ஆனால் 45 வசனத்தில் வாசிங்க. விசுவாசித்தவருடைய பாக்கியவதி கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவள் என்ன செய்யும், சத்தமா சொல்லுங்க அப்போ, நிறைவேறும். அந்த அவளுக்குன்ற இடத்துல எனக்குன்னு சொல்லி போட்டு வாசிக்கலாமா? கர்த்தராலே எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்பட்ட நிச்சயமா என்ன செய்யும், நிறைவேறும். எப்படி நிறைவேறும் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், எப்படியும் நிறைவேறும். அதுதான் இன்னைக்கு பல நேரத்தில் எப்படி நிறைவேறும், எங்க நிறைவே இல்ல தெரியாது, ஆனால் எப்படியும் அது நிறைவேறும். காரணம், இதை வாக்கு பண்ண கர்த்தர் சாதல்ல, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உருவாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சற்று விரிவாய் கடந்த நாட்கள் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வசந்த கொஞ்சம் தியானித்தேன். சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிகதான் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அவே கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவள் என்ன செய்யும், நிறைவேறும். அது இயற்கைக்கு மாறா இருக்கலாம், மருத்துவத்திற்கு விரோதமா இருக்கலாம், யாராலையும் அங்கீகரிக்க முடியாத காணப்படலாம். மரியாதை ஏற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி ஆகும் கேட்டா, இது எப்படி ஆகும், எனக்கு புருஷனை அறியனே என்று சொன்னால், ஆனால் இங்கே சொல்லப்பட சொல்றார், கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவள் என்ன செய்யும், நிறைவேறும்.
தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். காரணம், நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் நிறைவேற்றுகிற தேவன், அவர் நிறைவேற்றுவார். எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்கள். தொடர்ந்து சில வசனங்களை, இதோடு தொடர்புடைய வசனங்களை சொல்லப்படி ஒரு வாசிங்க. எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். என்னை குறித்தும் ஒருவேளை இஸ்ரவேல் யாக்கோபு என்று சொல்லப்பட்டால் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் சொன்ன நல்ல வார்த்தையை அவர் என்ன செய்வாராங்க? நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். ரொம்ப சந்தோஷமான காரியம். தேவனுடைய வார்த்தையை பார்த்தவள் நிறைவேற்றின சில பகுதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனிதர்கள் யூகிக்க முடியல, மனிதர்களுக்கு கேள்விக்குறியாதான் இருந்தது. ஆனா தேவன் நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் நிச்சயமா என்ன செய்வாராங்க? நிறைவேற்றியே தீர்வார், நிறைவேற்றியே தீர்வார். எரேமியா சொல்றாரு, நான் அதை நிறைவேற்றுவேன். அதே காலத்தில் எசேக்கியேல்ல இன்னொரு வசனத்தை நான் வாசித்தேன். எசேக்கியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்க திருப்பிங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிங்கன்னா 25ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் கர்த்தர். தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாத்தீங்களா? நான் யாரா? கர்த்தர். நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன். நான் சொல்லும் வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். என்ன அருமையா சொல்லுவார், ரொம்ப அழுத்தமாய் சொல்ற வார்த்தை. இந்த வார்த்தை நான் கர்த்தர். சாதாரண ஒரு மனிதன் அல்ல. சொல்லுவாங்க, நீ ஆபீஸ்ல நான் சொல்றேன், அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். என்னால செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர் அப்பா, கர்த்தத்துவத்தை உடையவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லா அதிகாரத்தை உடையவர். நான் சொல்றேன், அது என்ன செய்யும்? நிறைவேறும். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இதெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்கிற விசுவாசம், அந்த உறுதி, அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா நமக்கு விரோதமா எல்லாம் இருக்கலாம். கப்பல் உடைய போற நிலைமை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, கடல்ல அழிந்து போவோம் என்கிற நிலைமை. சொன்ன இல்லப்பா, நான் ரோமாவரில் சாட்சி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும், நடக்கும். இந்த காலவெளியிலே தேவனுடைய பிள்ளையே, நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நீங்க போய்கொண்டிருக்கிற போராட்டமான காரியங்கள் ஒருவேளை உங்களை அமிழ்த்து விடுறது போல காணப்படலாம். ஆனால் அந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற ஆண்டவர் அவர் செய்கிற காரியத்தை நிச்சயமாய் செய்தே தருவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். இந்த காலவெளியை கர்த்தரை பற்றி கொள்வோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். சரீரத்தில் நாம் உணர்கிற உணர்வுகள் அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்ம சீரியஸ் சொல்லாரு. நான் சொல்றேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இனி என்ன செய்யாது? தாமதியாது. கலகவிட்டாரே, உங்கள் நாட்களில் அது நிறைவேறும், நிறைவேறும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்றாங்க? உரைக்கிறார். கேட்ட கேள்வி, எங்க நிறைவேறும், எங்க நிறைவேறும்? அதனாலதான் இல்லை, நான் சொல்லுவேன், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவே இந்த காலில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியத்தில், கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த வார்த்தைகளிலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம், உறுதிப்பாட்டை வைப்போம். நிச்சயமாக அவர் எனக்கு நடத்துவார். என் குடும்பத்தை குறித்து, என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிப்போம். நம்முடைய காதுகளில் பல விசுவாசமான சத்தங்கள் கேட்கலாம். நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்களை சொல்றது போல நம்முடைய விசுவாசத்தை குலைந்து போக பண்ணலாம், நிறைவுடைய செய்யலாம். இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை பவுல் பார்த்திருப்பான். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனால் எல்லாரும் சொல்லுகிறான், எல்லாரும் மரண ஓலங்களிட்டு இருக்கிற நேரம் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அது நிச்சயமாய் நடக்கும். தேவனமை நடத்துகிறவர் ஆண்டவர். அதற்கு உதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில், நான் நீங்களும் அறிந்துள்ளபடியாய் இயற்கையின் ஒரு காரியத்தை சொல்லி அவர் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 10ஆம் வசனத்தை 55:10 வாசிக்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ ஆண்டவர் உதாரணப்படுத்துகிறார். உலகத்தில் நாம் பார்க்கிற காரியங்கள் நான் ஒன்றுகளை எப்படி நிறைவேறும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, எப்படி நிறைவேறும்? அதான் சொல்றாரு, எப்படியாய் வானத்திலிருந்து அங்கே மழை பெய்து நனைத்து பயிரை விளையும்படி செய்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் என்ன செய்யும்? இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு என்ன செய்யாது? திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாயமாகபடி வாய்க்கும். அது நிறைவேறும். அதான் சொல்றார், நான் எந்த நோக்கத்தோடு சொன்னனோ, எந்த காரியத்தோடு இந்த வார்த்தையை சொன்னனோ அது அப்படியே என்ன செய்யும்? வாய்க்கும். இயற்கையை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். விவசாயிகள் விதைக்கிறார்கள், எந்த நம்பிக்கையோடு விதைக்கிறார்கள்? திரும்ப என்ன செய்யும்? பரப்பு நம்பிக்கை தான். அதில் தான் விளைகிறது. விதைக்கிறவனுக்கு ஏற்ற விதையை தருகிறது. நாம் ஆகாரத்தை உட்கொள்கிறோம், கனிகளை புசிக்கிறோம். எல்லாம் எப்படி விதைத்தது? அவருடைய விதையின் பலன். ஆண்டவர் குட்டிக்காக இவையில் செய்யும் பொழுது என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படி என்ன செய்யும்? இருக்குமாப்பா, அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும் என்று சொல்கிறார். 1 சாமுவேலை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை 3:19 வாசிக்கிறோம். சாமுவேலுக்கு பல வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையில ஒன்றாயிலும் என்ன செய்யலாம்? விழுந்து போல வாசிங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் எல்லா வார்த்தைகளிலேயும் ஒன்றையாயிலும் எங்க விடவில்லையா? தரையில விழுந்து போக. அப்படின்னா என்னன்னா, வேஸ்டாக விடல, விருதாவாய் போய் விடல. ஆண்டவர் சொன்ன ஒரு வசனமாவது, ஒரு வாக்கு தத்தமாவது, ஒரு வார்த்தையாவது வீணாய் போய்விடவில்லை. அது அப்படியே நிறைவேறினது. அப்படியானால் இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது? வீணா போகாது. அவர் சொன்ன முழு வார்த்தையும் அப்படியே என்ன செய்யும்? நிறைவேறும். இதை பற்றி கொள்ள வேண்டும். ஏதோ பாதி நிறைவேறிச்சு, கொஞ்சம் நடந்துச்சு, கொஞ்சம் இல்லை, இல்லை, முற்றிலுமாய் முழுமையாய் நிறைவேற்றுவார். முழு காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவார். வேதத்தில் ஒரு 3 சம்பவங்களை நான் ஞாபகப்படுத்தி தொடர்ந்து நேரம் சில காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் சேர்ந்து யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிற நிலைமையைத்தான் 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அப்படியா இணைந்து போகும் பொழுது குடிக்க தண்ணீர் இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டதை பார்க்கிறோம். மிக இக்கட்டான ஒரு நிலைமை, தண்ணீர் இல்லை. ஆகவே அந்த 9ஆம் கடைசி வசனம் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் சோதோமின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் சோர்ந்து போனார்கள். அவர்களை பின் செல்கிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் என்ன இல்லை? தண்ணி இல்லை. யுத்தம் செய்ய அனுப்ப முடியாத ஒரு நிலைமை. இப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே சுரமண்டலக்கார ஒருவனை வரவழைத்தார்கள். தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். இப்ப சுரமண்டல வாசித்து கர்த்தருடைய கரம் மேல இறங்கின உடனே சொன்னான், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் என்ன செய்யுங்க? வாய்க்கால் என்ன செய்யுங்க? வெட்டுங்க. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் பாருங்க, தண்ணி இல்ல, வறட்சியான இடம் தான். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, வாய்க்கால் வெட்டுங்கப்பா. காற்றை காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா பள்ளத்தாக்கு எல்லாம் செய்யும், நிரம்பும். அப்படியே செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் செய்தார்கள். அப்படியே வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது
இருவாசத்தை வாசிக்கிறோம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் ஏதான் நிரம்பிற்று. குடிக்க தண்ணி இல்லை, ஆனா இப்ப தேசம் எதெல்லாம் நிரம்பியிருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார். நமக்கு இன்னைக்கு மழை பெய்யணும்னா கொஞ்சம் மேகத்தை பார்த்தா என்ன செய்வோம்? மழை வருது, வரப்போகுது அப்படின்னு சூழ்நிலையை பார்த்து நிதானிக்கிறோம். அல்ல சில காரியத்தை பார்த்து நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அன்றைக்கு பவுல் பிரயாணம் பண்ணும் பொழுது தென்றல் மெதுவாய் எடுத்ததினாலே தாங்கள் கோரின காரியம் கைகூடி வந்ததென்று கப்பல் என்ன செய்தாங்க? செலுத்தினாங்க. ஆனால் தென்றல் அடிக்கல. யூரோக்கல்யான் என்கிற பயங்கர புயல் காற்று என்ன செய்யுங்க? வீசிருச்சு. சூழ்நிலையை பார்த்து நடத்தப்படுகிற நிலைமை அல்ல. ஆண்டவர் சொன்னார்னா அங்கே ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கேயும் தேவனால ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை ஒருவேளை வறட்சியான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கலாம். செழிப்பாகுவதற்கு எந்த ஒரு ஏதுகரம் இல்லாத ஒரு நிலைமையா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களை செழிக்க பண்ணுன்னு சொன்னா நிச்சயமாய் செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உயர்த்துவேன்னு சொன்னா நிச்சயமா நிச்சயவாங்க உயர்த்துவார். நடத்துவேன்னு சொன்னா நிச்சயமாய் நடத்துவார். சொன்னவர் வாக்கு மாறிடாத கர்த்தர். சொன்ன வார்த்தையை அவர் நினைச்ச மாட்டார், மாற்றவே மாட்டார். சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். யோசபாத் ராஜாவும் அந்த எருசலேமின் ராஜாவும் சோர்ந்து போனார்கள். தண்ணீர் இல்லை, ராணுவ தண்ணீர் இல்லை, மிருகஜீவன் தண்ணீர் இல்லை. எங்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்க நம்மளை கொண்டு வந்துட்டாரோ என்று சொல்லி அங்கலாய்ப்பு, பெரிய வேதனை. நீ வாழ்க்கை முடிந்தது, நீ அவ்வளவுதான் என்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையில கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். விசுவாசித்தார்கள், அதே போல வெற்றினார்கள். நீங்க நம்ம எத்தனை கேள்வி கேட்டுருப்போம் யோசிப்பார். நாட்டில் அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தத்தில் சொல்லியிருக்கான்னு யோசிப்பார். உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட சிலருக்கு எத்தனை வார்த்தை சொன்னாலும், ஆண்டவருடைய வார்த்தை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத மந்த இருதயம், அவர்களுக்கு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. பவுலை போல எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்கிற விசுவாசத்தோடு இருப்போமானா கர்த்தர் நிச்சயம் நினைச்சு வராங்க செய்வார். தேவனுடைய வார்த்தை மேல் விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை அப்படியே 100% நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில அதை அங்கீகரிக்க வேண்டும். ஸோ இவர்கள் செய்தார்கள். எங்க வனாந்தரம் எப்படி வெட்ட முடியும், என்ன செய்ய முடியும்? இல்லை, வெற்றினார்கள். தண்ணீர் எங்க வந்து ஏதோ தேசத்தின் வழியாய் வந்து தேசம் தண்ணீரால் என்ன செய்தாங்க? நிரம்பிற்று. இந்த காலிலே அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் நான் நீங்களை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கல, ஒன்றை செய்யறதில்லை, ஒண்ணுமே இல்லை. நத்திங். ஆனால் அங்கே கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். இவரோட சொல்ல என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை சார், ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே வேண்டாம். God can do something. தேவனால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் சில காரியத்தை வச்சு, எனக்கு அது இல்லையா இது இல்லையா, அப்படி இருந்தா அப்படி பண்ணிடுவேன். நோ, இதெல்லாம் மனிதனுடைய கால்குலேஷன். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் தேவனுடைய எண்ணங்கள் மேலானவைகள் என்று எழுதப்படுகிறது. ஆகவே கர்த்தர் சொன்னால் அதை என்ன செய்யும்? நிறைவேறும். இன்னொரு சம்பவத்தையும் இதே 2 ராஜாக்களின் புத்தகத்தில் நான் நினைப்பட்டு விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா சமாரியா அங்கே முற்றுகையிட்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாய் பயங்கர பஞ்சம் உண்டான ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை. ஒருவள் கதறுகிறாள் ராஜாவை பார்த்து, யோ என்று சொல்லும் பொழுது கதறாள். எப்படிப்பட்ட நிலைமையா? அங்க வாசிக்கிறோம் 25ஆம் வசனத்துல, சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அது முற்றுகையிடப்பட்டது. அப்ப என்ன செய்தான்? ஒருத்தி ஓம் பிள்ளையை இன்னைக்கு என்ன செய்வான்? சமைச்சு சாப்பிட்டோன்னு சாப்பிட்டார். அடுத்த நாள் தன்னுடைய பிள்ளையை தருவதற்கு மறுத்து விட்டார். ராஜாவை நோக்கி எப்படி யோசிப்பார்? சொந்த பிள்ளையை சமைச்சு சாப்பிடுகிற அளவிற்கு பஞ்சம் இருக்குமானால் அப்படி பண்ணலாமே.
அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை எலிசாவின் மூலமாய் உண்டானதை வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தை கவனிங்க. எப்படிப்பட்ட நிலைமை? வறட்சியான ஒரு நிலைமை, முற்றுகை போடப்பட்ட நிலைமை, சொந்த பிள்ளையவே சாப்பிடுகிற ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நாளைக்கு இந்நேரம் அப்படி ஒரு காரியம் நினைச்ச போது நடக்க போகுது ஐயா. யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ப முடியுமா? இல்லை. ஆனால் நானும் நீங்களும் கர்த்தரை விசுவாசிப்போமானா சூழ்நிலை அல்ல, கர்த்தரை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அந்த பிரதானி சொல்லுகிறான், ராஜாவு கைலாடு பிரதானி, மனுஷ கர்த்தர் வானத்திலே மதகளை உண்டாக்கினாலும் இப்படி என்ன செய்யுமா? நடக்குமா? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படித்தான் சொல்றாங்க. எவ்வளவு சொன்னாலும் அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், எனக்குள்ள என் சரீரத்துக்கு பலவீனம் தெரியும், எங்க வீட்டில் இருக்க பிரச்சனை எனக்குள்ள தெரியும். ஆண்டவருக்கு மேல பிரச்சனையே பாராட்டுகிற ஆட்கள் உண்டு. நல்லா கவனியும். அப்படிதான் சொன்னான். இப்படி நடக்குமா? வானத்தில் ஆண்டவர் மதக உண்டாக்கினா கூட நடக்காதப்பா. அப்ப தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை, நீ இப்படி சொல்றியா? உன் கண்ணால பாப்ப நீ என்ன செய்ய மாட்ட? சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிலாம் நடத்தலாம் பாருங்களேன். அங்க தண்ணி ஏதோ சவழியா வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இங்க ரொம்ப ஆச்சரிய, சத்துருக்கள் முற்றுகையிட்டு விட்டார்கள். அவங்க தான் எல்லாம் இருக்கிறாங்க, ஒன்னும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நாளைக்கு இந்நேரத்தில் இப்படி என்ன செய்யும்? நடந்தாலும் நடக்கலாம் அல்ல. இன்னைக்கு வானிலை செய்தியை பார்த்தீங்கன்னா மழை பெய்தாலும் பெய்யலாம், பெய்யாமல் போனாலும் போகலாம்னு வரும். அப்படி இல்லை ஆண்டவருடைய வார்த்தை. நாளைக்கு நேரம் என்ன செய்யும்? நடக்கும். உறுதியான தீர்க்கதரிசன வார்த்தை, உறுதியான தேவனுடைய வார்த்தை நடக்கும். எத்தனை பேர் அவிசுவாசப்பட்டாலும், எத்தனை பேர் அதை குறித்து கேள்வி கேட்டாலும், கர்த்தர் சொன்ன நிச்சயமாய் நடக்கும் தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அந்த குஷ்டரோகிகளை கொண்டு கர்த்தர் செய்த காரியத்தை பார்க்கிறோம். எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து சாப்பாட்டை கொடுத்தாரு? சத்துருக்கள்கிட்டே சாப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. வானத்திலிருந்து விடல, மாயாஜாலம் பண்ணல, வித்த பண்ணல, சத்துருக்களையே சிதற ஓட பண்ணினார். நமக்கு தெரியும், அவர்கள் விட்டு போன எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள். தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த வசனம் வாசிக்கிறோம் 16 வசனத்தில். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை அவிசுவாசப்பட்டாலும் அல்லது புறமாய் பேசினாலும், தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக செய்யும், நிறைவேறியே தீரும். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. சிலருக்கு ஆண்டவர் சொல்றதை காட்டிலும் டாக்டர் சொல்றதுதான் பெருசா இருக்கும். டாக்டர் சொல்றதை அவங்க சொல்லுவாங்க, படித்த அறிவினால அவங்க சொல்லுவாங்க. சொல்லட்டும், ஒரு சொல்ல தவறல்ல. ஆனால் டாக்டர் மேல பரமவித்தை ஆகிய நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறது வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றதை விசுவாசிப்போம், அவர் சொல்றதை நம்புவோம். கர்த்தரை பற்றி இன்னைக்கு சிலர் மற்றவர்கள் அனுபவசாலி சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷத்துல அனுபவம் உள்ளவங்க சொல்றாங்க. அனுபவசாலி தங்களுடைய அனுபவத்தில் சொல்லலாம். ஆனா கர்த்தர் அவருடைய ஆதீனத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புவோம், எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்புவோம். என்னாமதி புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நினைப்பு நம்ம எல்லாரும் அறிமுகமான, நான் அடிக்கடி நினைப்பூட்டுகிறேன், எனக்கு நினைவில் கொள்ளுகிற ஒரு சம்பவத்தை நினைப்பூட்ட விடுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழிநடத்தப்பட்டு கொண்டு வரும் பொழுது ஆண்டவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆச்சரியமாய் நடத்தினார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். ஆனா 11ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தாங்களா? இறைச்சி வேண்டும் என்று அழுதார்கள். நல்லா கவனிங்க.
ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவையை சொல்லுவது தவறல்ல. நல்லா கவனிச்சீங்களா? எந்த தேவையானாலும் அதை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. இவர்கள் அழுதார்கள். அதுவும் எப்படியா? 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. நினைச்சானா? நினைக்கல. செங்கடல் வழியா நடந்து வந்தோமே, அதை நினைச்சானா? நினைக்கல. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு, அதை நினைச்சானா? சத்தமா சொல்லுங்க. நம்மளும் அப்படித்தான். பல நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் என்ன செய்யறதில்லை, நினைக்கிறது இல்லை. இப்படி செஞ்சாரு அப்படி நினைக்கிறது இல்லை. தற்கால தேவைக்காக நம்ம என்ன செய்யறோம்? நாங்கள் அப்படி இருந்தோமாக்கு இப்படி இருந்தோமாக்கு. எகிப்தில் எவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்தாய், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்த, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அதை போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறது. மோசேக்கு பெரிய விசுவாச வீரன். இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மோசே நிலை தடுமாறின ஒரு நிலைமை, நிலை தடுமாறின ஒரு நிலைமை. ஆண்டுகிட்ட ஜோமன், ஆண்டவரே இத்தனை பேருக்கு நான் ஆகாரம் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்க வரும்? 13ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றான், வாசியாபம். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பாருங்க என்ன பார்த்து அழுகிற, ஆண்டவரே எங்க வரப்போகுது எனக்கு? ஏன்னா இப்ப பாக்குற இருக்கிறது வனாந்திரம். காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம், கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பேருக்கு எங்க இருந்து இறைச்சி வரும் ஆண்டவரே? 14ஆம் வசனத்துல, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது எப்படிப்பட்ட பாரம். நான் நினைக்கிறேன் இந்த கடைசி வார்த்தை எல்லாமே சொல்லி, இது எனக்கு மிஞ்சின பாரம். பல நேரத்தில் அநேகர் சொல்ற வார்த்தை, எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். என்ன ஜெபம் பண்ணா? உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்ன செய்யும்? அப்படி இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சுருவான்? கொன்றுவான், கல்லறிஞ்சு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த விசர்ஜனம் எதை எடுக்கிறவன்? கல்லறிகிறவன். அதனால ஒரு புண்ணியம் என்னன்னா, உம்ம கையால செத்தேன்ற ஒரு புண்ணியம் எனக்கு செய்யணும். இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா நான் இறைச்சி கொடுக்க போறேன், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். நல்ல கவனிங்க. மோசே ஒரு பெரிய விசுவாச வீரன், சாதாரண ஆள் இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, கோலை வச்சு செங்கடலை பிளந்து விடணும்னா நீட்னா பெடல் இருந்துருச்சு. இந்த கையில் இருக்கிற கோலை வைத்து கண்மலை அடிக்கும்படி சொன்னார். அடித்தான். எப்படி ஆண்டவர் தண்ணி நான் எத்தனை முறை அடிச்சு? இல்ல, பெரிய பெரிய காரியத்தை செய்தவன், விசுவாசத்திலே மகா பெரியவன். ஆனா இப்ப அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அவன் கேட்கிற கேள்வியை பத்தி ரொம்ப அழகா இருக்கிறது. 21ஆம் வசனத்துல அவன் சொல்றான், நீ 1 மாசம் வரைக்கும் புசி கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க, நீங்க பரலோகத்திலிருந்து சொல்லிட்டீங்க ஆண்டவரே. இப்ப சொல்றான், கொஞ்சம் கவனமா சொல்லணும். ஏன்னா என்னோடு இருக்கிற காலாட்கள் எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். அதுவும் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு என்ன செய்வேன்? இறைச்சி கொடுப்பேன்னு என்ன செய்யுங்க சொல்லிட்டீர். சொன்னது நீர் வானத்தில் உட்காந்துட்டீர், பரலோகத்தில் நான் இங்க இருக்கேன். நான் சொல்றான், ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களெல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? அப்படி கால்குலேஷன் பாருங்க. நீங்க நம்ம நினைக்கிற சில நேரத்தில் ஏதாவது தேவை வந்த உடனே இருக்கிற உண்டியெல்லாம் உடைச்சு போட்டு எண்ணி பார்த்து, அவசரத்துக்கு வச்சிருக்கிறதெல்லாம் எண்ணி பார்த்து போதுமா எல்லாம் பார்க்கணும். அது மாதிரி தான் அவனும் சொல்றான், எல்லாத்தையும் பிடிச்சா போதுமா ஆண்டவரே? கொஞ்சம் கவனமா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக இது நிறைவேறும். அல்லேலூயா. வனாந்திரமா இருக்கலாம், நம்மளையே விசுவாசத்தை நிலைகுலை செய்ய போற காரியம் போல இருக்கலாம். ஆண்டவர் சார், என் கை குறுகி இருக்கிறதோ? ஒருவேளை உன் கை குறுகிறதா இருக்கலாம்ப்பா, ஆனா ஏன் கை குறுகி இருக்காது. வேதத்தை வாசிக்கிறோம் 31 வசனத்துல, காடைகளை சமுத்திரத்திலிருந்து அடித்து கொண்டு காற்று வந்து
இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம். தரையில எத்தனை மூலமா? 2 மூல உயரம், கிட்டத்தட்ட 3 அடி உயரம். என்ன இருக்கு இப்ப? வெறும் காடை. எங்க பார்த்தாலும் என்ன கிடைக்கிறது? இப்ப காடை செழிப்ப சாப்பிடப்ப. ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன பிரகாரமான செய்யும் நடக்கும். விசுவாசிப்போம். சூழ்நிலை மாறா இருக்கலாம், தேவைகள் அதிகமா இருக்கலாம், நம்முடைய கையிருப்பு கொஞ்சமா இருக்கலாம். ஆனா விசுவாசிப்போம், கர்த்தர் நடத்துவாரு, கர்த்தர் செய்வார். தேவன் எப்பொழுதும் விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவன். பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி செய்திருப்பாரானா, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக நானும் நீங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்ப நமக்கு அதை காட்டிலும் அவர் செய்வதற்கு போதுமான தேவன். ஆகவே உன்னை விசுவாசம் இந்த காலவெளியிலே அந்த வார்த்தையை பற்றிகளும் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமா நிச்சயவாரங்க செய்வார். அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் நிச்சயமாய் செய்வார் என்பதை விசுவாசிப்போம். எப்படி செய்வாரா? சாலமோன் அதை குறித்து சொல்லும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை எதுல நிறைவேற்றுவாரா? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். சொன்னதை கரத்தினால், அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். அதனால்தான் என் நாமத்திலே ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், மோசே, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ? என்னுடைய கரம் குறுகவில்லப்பா. இந்த காலையிலே கர்த்தருடைய கரத்தை குறித்து பேசுவேன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். நான் பேச விரும்பல. அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், பராக்கிரமம் செய்யும் கரம், சிருஷ்டிக்கும் கரம் என்றெல்லாம் எழுதப்படுகிறது. அவருடைய கரத்தை குறித்து நீங்க சங்கீதத்தில் அதிகமாக வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது அதை வாசித்து பாரு. ஆண்டுடைய கரத்தை குறித்து பார்த்துங்க, அதை குறித்து தியானிங்க. ஆண்டு சொல்றாரு, சாலமோன் சொல்றான், எங்க அப்பா தாவீதுக்கு வாக்குனால இவ்வளவோ காரியத்தை சொன்னாரு, ஆனா இன்றைக்கு நான் காண்கிறபடி எல்லாவற்றையும் அவருடைய கரத்தினாலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும், கர்த்தருடைய கரம் நடத்தும். நெகேமியான் மேல அந்த கரம் இருந்தது. யாப்பேஸ் அதுக்காய்த்தான் ஜெபித்தான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஏன்? காரியங்களை செய்கிறது நம்முடைய கரம் அல்ல, கர்த்தருடைய கரம். நம்முடைய கரம் ஃபெயிலியர் ஆயிடலாம், நம்முடைய கரம் சோர்ந்து போகலாம். ஆனா தேவனுடைய கரம் அப்படி அல்ல. இன்றைக்கும் பராக்கிரமம் செய்யக்கூடியவருடைய கரம், அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதப்படுகிறது. அவே அவர் நமக்கு சொன்னது எல்லாவற்றையும் அவருடைய கரத்தினாலே அவர் நடத்துவார், அவருடைய கரத்தினாலே செய்வார். இந்த காலையிலே முடிவாய் 3 வசனத்தை சுட்டிக்காட்டி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சில பங்கு இருக்கு. எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா காரியங்களும் நிபந்தனைக்குட்பட்டவைகள். அப்ப நம்முடைய பங்கு என்ன என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது, முதலாவதாக தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கவனிங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை குறித்து சொன்னார். அவர்கள் 70 ஆண்டு காலங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தம்முடைய சத்துருக்களின் தேசத்திலே 70 ஆண்டு காலங்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்பதாக தேவன் சொன்னார். அதற்கு பிறகு அவர் நான் திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவேன், திரும்ப அவளை மீட்டுக் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். இப்போ தானியேல் இந்த நாட்களை அவன் கணக்கெடுக்கிறான். தேவன் சொன்ன வார்த்தை எரேமியாவின் மூலமாய் சொன்னாரே, அப்பொழுது இப்பொழுது வரைக்கும் காலங்கள் என்ன? அவனும் பாபிலோன் தான் இருக்கிறான். இப்பொழுது கணக்கிட்டு பார்க்கிறான். கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 70 ஆண்டுகள்
நிறைவேற போகிற ஒரு நிலைமை. 70 ஆண்டு முடிய போகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு நேரம் வந்திருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் தானியேல் செய்த காரியத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்கள். 2ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. அறிந்து கொண்டேன். இப்ப என்ன பண்ணிட்டேன்? இப்ப நிறைவேற போற நேரம் வந்துருச்சு. அதான் நிறைவேறும், ஆட்டோமேட்டிக்கா நிறைவேற நான் இருக்கல. நான் என்ன பண்ண, அவன் என்ன செய்கிறான் வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நல்லா கவனி போதும். இது வசனம் என்ன கவனிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேணுமானா நம்ம ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பைபிள்ல பல வாசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்படி சொன்னீரே, ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீரே என்று நம்முடைய முன்னோர்கள் ஜெபித்ததை பார்க்கிறோம். ஆகவே வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தை நோக்கி மண்ணால் படியிட வேணும். தானியேல் உபவாசித்தான், ஜெபித்தான், மன்றாடினான். பல நேரத்தில் அதை யோசிக்கிறோம். அதான் நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். ஆனா நம்முடைய பங்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படி வாக்கு சொல்லியிருக்கிறப்பா, என் குடும்பத்தை பத்தி இப்படி சொல்லியிருக்கிறீரே, குடும்ப ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். நானே விட்டு கர்த்தரே செய்ப்பன்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்படி நீ விட்டு ரட்சிக்கப்பட்டு சொல்லி இருக்கிற ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுவோம். வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். ஏதோ ஒரு சாதாரண ஜெபம் இல்லை. தானியேல் சாதாரண ஜெபம் இல்லை. நீ சிலர்கிட்ட கேட்டுனாங்கன்னா ஜெபம் பண்ணாமையா இருக்கும், ஏதோ பேருக்கு 2 ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாமையா இருக்கும்ன்றது அதல்ல. தேவன் பார்க்கிறார். நீங்க எந்த பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க, எப்படிப்பட்ட இதயத்தோடு ஜெபிக்கிறீங்க கர்த்தர் பார்க்கிறார். காட்ஸ் டைம் வரும்பொழுது தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கணும் விடாப்பிடியாய். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற வார்த்தை ஜெபத்தை தவிர வேற வழி இல்லை. ஹல்லேலூயா. சத்தமாக அல்லே சொல்லுங்க. அப்போ நல்ல இருதயத்தில் எழுதுங்க, இல்லை வீட்டில் கூட எழுதி போடுங்க. ஆனால் எத்தனை பேருக்கு சொன்னாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. என்ன ஜபமான குடும்ப ஜபம் கிடையாது, தனி ஜபம் கிடையாது, சபை ஜபமும் தேவையில்லை. இப்படி நடக்கும், நடக்க போறதில்லை. எத்தனை வித்தை பண்ணாலும், எத்தனை பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு புலம்புனாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை. ஜெபித்தால் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, ஜெபம் தேவனுடைய கரத்தை அசைக்கும், தேவனுடைய கரம் எல்லாத்தையும் அசைக்கும். ஹல்லேலூயா. அவன் ஜெபம், தானியேல் ஜெபித்தான். வார்த்தை நிறைவேற டைம் வந்துருச்சு, ஆண்டு நிறைவேற்ற போற நேரம் வந்துருச்சு, நான் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கணும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான், மன்றாடினான், உபவாசம் பண்ணான். ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற நேரம் வந்துருச்சு, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நேரம் வந்துருச்சு, அதனால நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நிறைவேற்றும் அப்பா. இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு ஜெபிப்போம். அப்ப நமக்கு ஆண்டவர் பார்ப்பார், பரவாயில்ல என்னோட பிள்ளை வாக்கு தத்தத்தின் நிறைவேறதுக்காக ஜெபிக்கிறான்கிற ஒரு காரியத்தை அவர் பார்ப்பார். யார் பார்க்காம இருக்கலாம்? கர்த்தர் பார்ப்பார். அவர் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார், அவர் நிறைவேற்றுவார். நான் சொல்றேன், என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன காரியம் இருந்தாலும் அவர் நிறைவேற்றுவார். இரண்டாவதாக ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன செய்தான்? இரண்டாவது பிலீவ், ஃபெய்த். ஜெபிக்க வேண்டும், நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். டைம் ஆகலாம். வேதம் சொல்கிறது, தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறதுக்கு காலங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் என்று எழுதப்படுகிறது. அந்த நிறைவேற காலத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் கரெக்டாக செய்தார். ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய கை கடிகாரத்தில் ஓடுற மாதிரி காலதாமதம் பண்ணுகிறதே இல்லை. நம்முடைய டைம் வைப்போம். நான் ரூம்ல டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு காலை பார்த்தா 6:20க்கு 6 மணில நிற்கிது. நானும் 2 மணி நேரம் திருப்பி வச்சு பார்த்துட்டு. நம்முடைய கடிகாரம் அப்படி ஓடலாம், ஆனால் தேவனுடைய கடிகாரம் அப்படி இல்லை. எந்த டைம் நடக்கணுமோ அந்த டைம்ல அவர் செய்வார். ஹல்லேலூயா.
அப்ப அது வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமா நினைச்சுவாருங்க, செய்வாரு. சூழ்நிலையை பார்க்கறதல்ல, நம்முடைய சரீரத்தின் நிலைமையை பார்க்கறதல்ல, மற்றவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்கறதல்ல, தேவனை நோக்கி பார்க்கணும். விசுவாசம், விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? வெயிட். முதலாவதாக ஜெபம், இரண்டாவது விசுவாசிக்கணும், மூணாவது என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அவசரப்படுறதில்லை, அவசரப்படுறதில்லை. ஆண்டவர் செய்வார், நிச்சயமா செய்வார். நான் சொல்ற ஏற்ற வேளையிலே அவருக்கு எல்லா நேரத்தில் எதை செய்யணும் அவர் தெரியும். ஒரு நிமிஷம் முந்தையும் சேரல பின்னையும் சேரல. நம்முடைய ஆண்டவர் காலத்தை சரியாய் கடைபிடிக்கிறார். அதனதன் காரியத்தை அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் என்ன செய்தாருங்க? செய்திருக்கிறார். நாம் அவசரப்படுறதில்லை. நான் சொன்னேன், காலம் தவித்தால் இனி தாமதியாது. நான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தை நிச்சயமான செய்யும், நிறைவேறும். எனி காஸ்ட், என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். வெளிப்படுவை சிலை சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் தற்பிரியர்களாய் போவார்கள். இதை பார்க்கிறோம், நடந்துகிட்டு இருக்கு. அக்கிரம் மிகுதியாகும், மிகுதியாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிற காலத்தை பார்க்கிறோம். ஆண்டுடைய காலங்கள் நடக்கும். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையை பற்றிக்கொள்ளும். ஆண்டை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்ப்பா. இந்த இப்படி சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிப்போம். விசுவாசம் நிச்சயமா நீ நடத்துவே ஆண்டவரே. சொல்லப்பட்ட பிராரமே நடக்க ஆண்டவரே. நீ சொன்னதை நிறைவேற்றுவீரப்பா. விசுவாசிப்போம். உண்டாவது காத்திருப்போம். அவசரப்பட வேண்டாம். கர்த்தர் ஒரு நன்மை தருவேன்னு சொன்னால் நிச்சயமாய் தருவார். தராமல் இருக்க மாட்டார். நம்முடைய காலத்துக்கு முன்பு அவசரப்படுவோமானா தேவையற்ற சிக்கல்ல மாட்டிக்கொள்வோம். காத்திருப்போம். காட்ஸ் டைம் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கப்பா, பரிசுத்தாவியிடத்தில் வரும்னு சொன்னார். கரெக்டாக 10 நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் ஊற்றப்பட்டார். ஏமாற்ற விடவில்லை, சொன்ன வார்த்தை அப்படியே செய்தார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலிலே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் என்ன செய்வாருங்க? செய்வார், செய்வார். அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் நிறைவேற்றுவேன். வேதத்தில் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா வார்த்தை வாசிங்க. சொன்ன காரியத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். எந்த மாதிரி இல்லாம. ஆஹா, நீ விசுவாசிப்போம், சற்று காத்திருப்போம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்காக வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிப்போம். இந்த காலவெளியிலே பவுல் சொன்ன வார்த்தை இருதயத்தின் ஆழத்தில் எழுதப்படட்டும். அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே என்ன செய்யும்? நடக்கும். எத்தனை புயல் வரலாம், எத்தனை சேதங்கள் வரலாம், எத்தனை பேர் என்ன சொல்லலாம், நிச்சயமாய் நடக்கும். அப்படியே தேவசமத்தை எளிமைக்கலாமா? எல்லா தேவசமத்தை எளிமைப்போம். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று யோபு 23:14 சொல்லப்பட்ட வார்த்தை முதல் வார்த்தையை தியானித்தோம். ஆண்டவர் குறித்ததெல்லாம் நிறைவேற்றினார் என்று பலருடைய வாழ்க்கையை நம்ம தியானித்தோம். இந்த காலவெளியில் கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பவுல் சொன்ன வார்த்தை, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். சொன்ன வார்த்தை ஒளிஞ்சு போகாது. வானம் பூமி ஒளிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போறது இல்லை. ஆண்டவர் சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விதை விதைக்கிறாங்க, தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அப்படியானால் என்னுடைய வார்த்தை என்னிடத்துக்கு உரிமையா திரும்பாது. அது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். நம்ப முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். நீ போய் கொண்டிருக்கிற பாதைகள்
கரடு முரடா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம். ஐயோ, இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் சோர்ந்து போனார்கள். தண்ணீர் இல்லையே, சத்துருக்களின் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கவா கொண்டு வந்தீர் ஆண்டவரே, கதறினார்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வழியா நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களோ, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, வாய்க்கால வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, தண்ணீர் வரும். எப்படி வரும், எங்கிருந்து வந்து தெரியாது. ஏதோ ஒரு தேசத்தின் வழியாய் வந்து ஏதோ தேசத்தை தண்ணீரால் நிரப்பிற்று. உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்ப முடியும், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்ப முடியும், உங்களுடைய குடும்பத்தை நன்மையினால் நிரப்ப முடியும். அது எங்கிருந்து வரும் தெரியாது, எப்படி அவரால் செய்ய முடியும். அதை விசுவாசிப்போம். நீங்க இருக்கிற இடம் வறட்சியா இருக்கலாம், வறண்டு போன ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், எல்லா விதத்திலும் வறட்சியா இருக்கலாம். தேவன் செழிப்பாக்குவார், தேவன் செழிப்பாக்குவார். சமாரியா முற்றுகை போடப்பட்ட நிலைமைதான். சொந்த பிள்ளையவே சாப்பிட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாளை இந்நேரம் எப்படி நடக்கும், நாளை இந்நேரம் கர்த்தரை செய்ய போகிறார், நாளை இந்நேரம் நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே அது நடந்தது. வார்த்தையை மாற்றாத கர்த்தர். மோசே, ஒரு மாதம் வரைக்கும் புசிக்க போகிறார்கள், ஒரு மாதம் வரைக்கும் இறைச்சி தரப்போகிறேன். மோசனாலே நம்ப முடியல. எங்க இருந்து வர ஆண்டவரே, எப்படி வருமாப்பா, ஆடு மாடு அடிச்சாலும் முடியுமா? இல்ல, கர்த்தருடைய கரம் இருக்கிறதோ. என் தகப்பனாய தாவீதுக்கு நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரம் குறுகவில்லை. தேவனுடைய பிள்ளையே, நீ பேங்க்ல போட்ட பணம் குறுகி போயிருக்கலாம், நீ சேர்த்து வச்ச சொத்து குறுகி போயிருக்கலாம், உன்னுடைய கரம் ஒருவேளை வலுவிழந்து போயிருக்கலாம். இந்த காலவெளியிலே கர்த்தர் தம்முடைய கரத்தினால் உனக்கு சொன்னதை நிறைவேற்ற போகிறார். அவருடைய கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். அவருடைய கரம் பராக்கிரம் உள்ள கரம், வல்லமுள்ள கரம், மகிமுள்ள கரம், சிருஷ்டிப்பின், அதனால கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறே. இப்படி வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கை நிறைவேற்றப்பா. என்னென்ன வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிங்க. சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் வித்தியாசமா இருக்கலாம், உங்களுடைய காதுகளில் விழுகிற சத்தங்கள் வேறு விதமா இருக்கலாம். அதையெல்லாம் யோசிக்காதே. கர்த்தர் சொன்ன வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொண்டு ஜெபிங்க. இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிங்க, விசுவாசிங்க. இரண்டாவதாக நடக்கும், எனக்கு சொல்லப்பட்ட பிராரம்பம் நடக்கிற விசுவாசிங்க. சற்று காத்திருங்க, கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். இந்த காலவெளியிலே எல்லா விசுவாசங்கள், எல்லா தைரியங்கள் நடக்கட்டும். நம்ம விட்டு போகட்டும். ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லப்பட்ட பிராரம்பம் செய்ய போறீங்கப்பா. இப்படி வாக்குத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த காலவெளியில ஆண்டவரே, என்னுடைய அவநம்பிக்கை, என் வாழ்க்கை இருக்கிற சந்தைகள் எல்லாவற்றையும் கலந்து போட ஆண்டவரே, உண்மையெல்லாம் விசுவாசமா இருக்கப்பா. எனக்கு சொல்லப்பட்டாரு நடக்குமாப்பா என்று சொல்லி எல்லா வாய்த்த ஜோமனோமா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜோமனும். ஹல்லேலூயா. எல்லா அவிசுவாசம் அந்த காலவெளியில விட்டு நீங்கட்டும், எல்லா அதைரியங்கள் நம்ம விட்டு நீங்கட்டும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்த ஜெபம். ஆண்டவரே, நான் விசுவாசப்பட்டேன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நம்ப மாட்டேன் ஆண்டவரே, மற்ற காரியத்தை பார்க்க மாட்டேன், உண்மை விசுவாசிக்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மால முடியுமாப்பா, எல்லாம் உம்மால முடியும். சூழ்நிலையை மாற்ற முடியும், என் குடும்பத்தில் உள்ள நிலைமையை மாற்ற முடியும், வறட்சியை மாற்ற முடியும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலை ஒரு வாழ்வை கொடுக்க முடியும் ஆண்டவரே. உம்மால முடியுமாப்பா, உம்மால முடியும் ஆண்டவரே. ஓ, எல்லாரும் ஜெபம் பண்ண காலவெளியில எல்லா அவிசுவாசங்கள், எல்லா தைரியங்கள் நம்மை விட்டு நீங்கட்டும். ஒரு புதிய விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகட்டும். ஒரு பலா காத்தா ராமா ஷபா ரபலா காத்தா ராமா. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது, எல்லா விசுவாசத்தோடு பாடும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. எல்லாரும் அறிக்கை செய்வோம். தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே.
கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. எல்லாம் சொல்ல போறப்ப நான் விசுவாசிக்கிறேனே, பெரிய காரியத்தை நான் காண்பேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால நான் மகிமையை காண போகிறேன். பெரிய காரியம் செய்ய போகிறேன். நிகழ்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். உங்களுடைய காதுகளில் விழுகிற சத்தத்தை கேட்க வேண்டாம். கண்கள் பார்க்கிற காரியத்தை நம்ப வேண்டாம். எனக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட பிரகாரம் மாறும். ஒரே நிமிஷம் தான், ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் தலைகளாய் மாற்றி விடுவார். ஒரு இமைப்படுதலை தேவன் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். அவரால் முடியும். நீங்க வருஷ கணக்கா போராடி இருக்கலாம், மாத கணக்கா போராடி இருக்கலாம், நாட்களாய் நீங்கள் பல காரியத்தை சிந்தித்து கலங்கி போயிருக்கலாம். இந்த காலில் கத்திரபா சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் தான் ஆண்டவர், ஒரு நிமிஷம் தான். நான் அதை விசுவாசிக்க போறேன். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய பிள்ளையுடைய ஜீவியத்தில், என் தொழிலில், என் வியாபாரத்தில், காரியங்களில் ஒரு செழிப்பை தரப்போறீங்க. எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறீங்க. ஆண்டவரே, எனக்கு சொன்ன நன்மையெல்லாம் தரப்போறீங்க அப்பா. அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே, உம்மால கூட ஆண்டவரே, உம்மால கூட அப்பா. நான் தோற்று போயிட்டேன், என்னால முடியல, நான் தோற்று போனது உண்மை. அந்த காலையில் உம்மால முடியும் ஆண்டவரே. எல்லா விசுவாசத்தோடு நான் விசுவாசிக்கிறேனே, பெரிய காரியத்தை காண்பானே. விசுவாசத்தை எல்லா சத்தத்தை பாடுவோமா? நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை காண்பேனே. நான் விசுவாசிக்கிறேன், ஓ ஹல்லேலூயா, தேவ மகிமை காண்பேனே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வேனே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வேனே. கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவே, எல்லாவற்றையும் ஆக பண்ணுவீராக. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தர்மயாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜூலை மாதத்தின் கடைசி வாரத்தில் நம்முடைய சமந்து வந்திருக்கிறோம். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர். அது மாத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நீ சொன்னதை செய்கிற கர்த்தர் என்பதை வேதவசனத்தின் பல காரியத்தின் மூலமாய் நான் பார்த்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகள், நான் கடந்து போய்கின்ற பாதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் விசுவாசத்தை தளர்ந்து போயிருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் விட்டுட்டு ஆண்டவரே, வாக்கு தத்தத்தில் கொஞ்சம் அவிசுவாசம் ஆயிட்டோம். ஆனால் அந்த காலவெளியிலே நீ சொன்னதை செய்கிற கர்த்தர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்க, அதை விசுவாசிக்க நிறைவரை காத்திருக்க உதவி செய்யும். எல்லா அவிசுவாசங்கள், எல்லா அவநம்பிக்கைகள், எல்லா அதைரியங்கள், உடைய பிள்ளைகளை கலக்கப்பட எல்லா கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளோட்டு நீங்குவதாக ஜெபிக்கிறோம். ஒரு புதிய நம்பிக்கை உண்டாவதாக, ஒரு புதிய தைரியம் உண்டாவதாக. ஆண்டவரே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நாங்கள் இந்த கால்வெளியை புறப்பட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. வரப்போற நாட்களை கண்களால உடைய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லத்தக்கதான விதத்தில் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்யும். இந்த வாரம் செய்யப்பட்ட வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருப்பீராக. எங்க சபையை சார்ந்த வெளியிடத்தில், வெளிதேசத்தில், வெளிமாற்ற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். அவளை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். 2வது மாலை நடக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் பொறுப்படும். வரப்போகிற ஆகஸ்ட் மாதங்களுக்கு ஆசீர்வாதத்தின்படி ஆட்சேபிக்கிறோம். உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே. நான்
இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் யாவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.